ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஃபாரின்லேருந்து ஒரு பார்சல் அன்பாக்ஸ் பண்ணிடலாமா? என் ஃபேவரட் மட்டும் இல்லை, 90s கிட்ஸ் ஏர்லி 2K கிட்ஸோட ஃபேவரட் ரிமோட் கார் தான். எங்கள் அப்பா கிட்ட ரிமோட் கார் வாங்கி கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் ரிமோட் கார் ஓட்டுற வயசாடா இது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு வாங்கி தர மாட்டார்னு நினச்சேன். பார்த்தா வாங்கி கொடுத்து அனுப்பிவிட்ருக்காரு. செம்ம ஜாலியாக இருக்குது. சின்ன வயசில் யாராச்சும் வெளிநாடு போயிட்டு வரும்போது டாய்ஸ் ஏதாச்சும் வாங்கிட்டு வருவாங்களா ஃப்ரெண்ட்ஸ், அதை பிரிக்கும் போது ஒரு சந்தோஷம் இருக்கும்ல, அது இப்போயும் இருக்குது அப்படியே. இந்த கார் அன்பாக்ஸ் பண்ணும்போது இந்த பாக்ஸ்க்குள்ளே காருக்குள்ளே ரீசார்ஜபிள் பேட்டரியும் அப்புறம் அந்த பேட்டரியை சார்ஜ் பண்ண கேபிளும் கொடுத்துருந்தாங்க. வழக்கம் போல் ரிமோட்டுக்கு பேட்டரி கொடுக்கவே இல்லை. சரி, கீழே போயிட்டு பேட்டரி வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டேன். அப்போ தான் தோணுச்சு காருக்கும் சார்ஜ் போட்டு போயிடலாம் அப்படின்னு. கடகடன்னு ஓடிட்டு டக்குன்னு வாங்கிட்டு வந்துட்டேன். கார் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஆர்வம். பேட்டரியை ரிமோட்டுக்கு போட்டுட்டு சார்ஜ் பண்ண பேட்டரியை காருக்கு போட்டுட்டு காரை ஓட்டணும்னு க்யூரியஸாக இருந்தேன். கையில் காரை வச்சுக்கிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி பார்த்தா லைட்டர் இது க்யூட்டா. காரை எடுத்து ஃபஸ்ட்டு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணும் போதே ஆக்சிடென்ட் பண்ணிட்டேன். வேற ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், கீழே போட்டுட்டேன். நான் கூட இந்த கார் ரொம்ப ஸ்லோவாக தான் போகும் அப்படின்னு நினச்சேன். ரிசல்ட்டு என்ன ஜாக்கி, ஸ்பீடு அல்லுது ஓட்டோம்ல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. டேனு ட்ரிப்ட்டு ஸ்பீடு எல்லாம் டெரிஃபிக்காக இருந்துச்சு. ரிமோட் கார் பிடிக்காத ஒரு பசங்களை கூட நீங்கள் பார்க்க முடியாது. எத்தனை வயசானாலும் ரிமோட் கார்னால் எல்லாருக்கும் சேம் ஃபீலிங் தான். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.